அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய் அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத நிலை சேருமா நேசங்கள். பிரகார்த்தி பாடலாசிரியர், நீ வந்து என்னமோ சொன்ன, நீ என்ன சொன்ன? சின்ன வயசுல நான் சின்ன வயசில் கண்ணதாசனை ரசிக்காமல் இருந்திருந்தால் நான் பாடலாசிரியராக இருக்க முடியாது. ஸோ சின்ன வயசில் ரசித்தேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. யாருடைய சின்ன வயசில் ரசித்தேன்றது தான் மேட்ரு. அவரோட சேர்ந்து அவருடைய இணைப்பிரியா நண்பர் 20 வருட நட்புக்கு அடையாளமா அவரோட டிரெக்டர், இந்த படத்தினுடைய டிரெக்டர் கருணாநிதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கலாம். அண்ட் இந்த படத்தோடைய சிங்கிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. ஸோ ரெண்டு சிங்கிள்ஸுமே கிட்டத்தட்ட 5 மில்லியன் வியூஸ் அண்ட் 3 மில்லியன் வியூஸை வந்து தொட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதுவே ஒரு வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு கருதி படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர்களையும் பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கலாம். படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஃபேவரட் சிங்கர்ஸ் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதில் மொத்த மழையாக கொட்டி தீர்த்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்காக அது நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். சின்மய் மேம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அண்ட் வெர்சடைல் வாய்ஸ்க்கு சொந்தக்காரரான சிங்கர் ரம்யா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கலாம். படத்தில் அருமையான லிரிக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய மிஸ்டர் ஆகாஷ் அண்ட் மிஸ்டர் ரமேஷ் 2 பேரையும் மேடையில் இருக்கக்கூடிய டிக்னிட்ரிஸ் எல்லாரும் நம்ம மீடியா கிட்டேயும் மக்கள்கிட்டயும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் யுவர் ஸ்கூல் அசம்பிளியில் காலையில் சொல்கிற மாதிரியே சொல்ல வச்சுட்டாங்க திடீர்னு நிக்கில் சார். பட் ப்ரெஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் டுடே எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு, 2வது எங்கள் டைரக்டர் சாருக்கு. ஏன்னா இவங்க இல்லாமல் இந்த படமும் கிடையாது, இந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ பெரிய 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 நன்றி அது சொல்லிக்கணும். ஐபிஎல் இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா எல்லாரும் வந்து எல்லா படத்துக்கும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்து எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா காமெடி ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து சார் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒரு த்ரில்லர் ஃபிலிம் எங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்குன்னு ஒரு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்கோப் வந்து பெருசாக இருந்துச்சு. ப்ளஸ் சாங்ஸ் சொல்லவே வேண்டாம். எனக்கு வர்ற படம் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து பாக்கியம் 5 பாட்டு 6 பாட்டுன்னு வந்துடுது. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் வேர் ஏபிள் டு டெலிவர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் யாவளோ இப்போது ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாமே உங்கள் சப்போர்ட், உங்கள் லவ்னால் மட்டும்தான். அண்ட் அதுக்கு உயிர் கொடுத்தது ஒரு 3 பேர் நான் வந்து பெருசாக சொல்லுவேன். அது வந்து ஒருத்தர் வந்து இங்கே இருக்காங்க, சின்மயி அக்கா. இன்னொன்று வந்து சிவம் மகாதேவன், தட் இஸ் சங்கர் மகாதேவன் சாரோட பையன். ஸோ தட் இஸ் ஹிஸ் டெபியூ இன் தமிழ். ஸோ கூட்டு பாம்பேலேருந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம், இன்னும் இங்கே பாடுங்க அப்படின்னு. இதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, அக்காவை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்ட போது அதுவும் வந்து ஒரு டுவெட் தான், இஃப் யூ ரிமெம்பர். அண்ட் இட் வாஸ் வித் சங்கர் மகாதேவன் சார் 12 years பேக். இன்னைக்கு அதே காம்போல என்ன அப்பா இல்லாமல் பையன், அண்ட் we've delivered that song and it's a big hit. And I think we would love to perform that in front of you, a few lines in front of press and family. பல வருஷங்களுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு பாடுறேன். அண்ட் அஸ்வினுக்கு பாடுறது எனக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப சின்ன பாப்பா, ஒரு 17-18 வயசு இருக்கும். அண்ட் uncle, especially his dad, has been a huge support not only for his career, but he's such a talented and a very straightforward, heart in the right place sort of a musician and a human being, to stand for the right things. And I think இந்த பல வருஷங்களில் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து
நன்றி கடன் பட்டிருக்கிறதுல வந்து ஒருத்தர் என்னோட விட வயசில் சின்னவராக இருந்தாலும் அஸ்வினுக்கு நான் என்றைக்குமே வந்து ஐ பி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா யாருமே கூட நிற்காத போது கூட நின்று ஒரு கையில் இருக்கிற விரல்களால் எண்ணக்கூடிய சில மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ ஹீ இஸ் somebody that I will always hold close to my heart and he'll always be special. And அதெல்லாத்தையும் தாண்டி I know what a talented musician he is. வெளிநாட்டில் படிச்சிருக்கிறதுனால மட்டும் இல்லை, பட் அவருக்கான ஒரு எக்ஸ்போஷரும் சரி, அவருக்கு இருக்கிற நாலேஜும் சரி. ஏன்னா வழியாக தான் இசை வந்தால் தான் இசை வரும்னு இல்லாமல் அதை வந்து தகர்த்தெறிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கம்போசர். அண்ட் என்னோட ஒரு மனமார்ந்த ஒரு விஷ் என்னென்னா, ஒரு ப்ரேயர் என்னென்னா, இவர் இன்னும் நிறைய வந்து இவருக்கு நிறைய ஹிட் அண்ட் பாட்டெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சங்கர் சாரோட பாடுங்கிறது லைக் மறந்து போச்சு. ஆக்சுவலி இப்போ அவர் சொல்லி தான் ஞாபகம் இருந்தது. பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் தட் சிவம் ஓட இந்த பாடல் பாடல ரொம்ப சந்தோஷம். ஸோ காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத நிலை சேருமா, நேசங்கள் குறுகாமல் தினம் மருகாமல் தொடுமா, ஏகாந்தம் நெருங்காமல் உனை துணையாக உனை கூடுவேன், மின்காந்த அலையாக உன்னை பிரியாமல் தொடுவேன். காதல் பேச்சு காணாமல் போகுமோ, நீயே மூச்சு சந்தேகம் தீருமோ, புரியாமல் வெறுத்தேனோ அன்பே அலையே, யாவளோ யாவளோ உயிர் தூவலோ தூவலோ, தாகமோ தாகமோ வழி நீளுமோ நீளமோ. தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா சிவம் வர வேண்டியது, சிவமுக்கு ப்ராக்சி போட்டு நாங்களே உட்காந்துருக்கோம். பட் ரொம்ப அழகா இதே மாதிரி தான் வந்து ஷீல் கீப் மோட்டிவேட்டிங் அஸ் இந்த ஸ்டுடியோ. பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த படத்தில் வந்து 5 பாட்டு மொத்தமாக ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஹரிச்சரனோட பாடின அந்த காத்தோடு போகுமா சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்குக்கு பின்னாடி வந்து எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கும். அந்த தனிமை கூட ஒரு கம்பேனியனாக ஒரு சாங், நாளைக்கு என்ன வந்தாலும் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட், அது உங்களுக்கு வர்றதுக்கான அந்த சாங்கை நீங்கள் எந்த கஷ்டத்தில் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த சாங் கேட்டாலும் அது உங்கள் வழித்துணையாக, உங்கள் ஃப்ரெண்டாக, ஒரு கம்பேனியனாக எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதோட நோக்கம் தான் அந்த சாங். அது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இல்லாமல் உங்கள் கூடயே எத்தனை வருஷம் ஆனாலும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் காத்தோடு போகுமா. அண்ட் இன்னொன்று, எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ஃபன்னாக சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தோட கருவே வந்து ஒரு காரை வச்சு தான். அந்த கார் வாங்குற அந்த ஃபேமிலிக்காக கார் சாங் ஒன்று பண்ணலாம். எப்போவுமே வந்து ஒரு 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 இடத்துக்கு போய்ட்டு ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு சின்ன குடும்பம், அந்த காருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதே இதை நாங்கள் யார் ஒரு கார் வாங்கினாலும், எனி பாயிண்டில் அந்த கார் வாங்கினாலும் இந்த சந்தோஷம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காகன்னு ஒரு சாங்கு, ஒரு சின்ன ஒரு சாங் தட் இஸ் இன் த ஃபிலிம். பட் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ரம்யா got to sing that song. இன்னைக்கு சத்யபிரகாஷ் இஸ் ஆல்சோ உகாண்டாவில் எங்கேயோ இருக்காருன்னாரு. நேற்று நைட்டு கேட்டால் வந்து எங்கேயோ அவர் ஒரு இடத்துக்கு ப்ராக்சி போட போயிட்டார் ஒரு சிங்கருக்கு. ஸோ அவருக்காகவும் இந்த பாட்டை நாங்கள் ஜஸ்ட் a few lines for the press because we have not been able to telecast that to you. So a few lines உங்களுக்காக. ஆதாரம் வாங்கலாம், புது அவதாரம் எடுக்கலாம், இனி நீ தானே அவர் ஃபேமிலி நியூ மெம்பரு. ஹேத்தர் போல காரு தான், அடவாய பொழக்கும் ஊரு தான், இனி ஸ்க்ரீனாக போகுது நம்ம சீனு.
அன்பான அழகான கூட்டுக்குள் வந்தாயே ஆண்டாண்டு ஆனாலும் உறவாக தொடர்வாயே ஃப்ரெண்டான ட்ரெண்டான இன்ஸ்டார ஷேரான ஃபியூச்சர் லைஃபுக்கு நீதானே கியரான புது காரு நம்ம வீட்டுல புது காரு ஹே காரு புது காரு இனி லைஃப் தார்மாரு காரு புது காரு நம்ம வீட்டுல புது காரு ஹே காரு புது காரு நம்ம லைஃப் தார்மாரு தேங்க்யூ. ஓகே, இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இப்போ நடக்க போகுது. இந்த சிடி வந்து கே பாக்யராஜ் அவர்கள் ரிலீஸ் செய்யுமாறு ஆர்கே செல்வமணி அவர்களும் ஆர்வி உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். Congratulations team IPL Indian Penal Law for the successful audio launch. I would like to call Ramya, Mr. Ramesh and Mr. Akash. Please do join us for the audio launch. So, Indian Penal Law உடைய ஆடியோ மீடியா மத்தியில் இதோ மக்கள் மத்தியில் இதோ லான்ச் ஆயாச்சு. ஸோ இது ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமாக வந்து கருதப்படுது. Congratulations team. ஒரு நிமிஷம் வீடியோ சார், ஒரு நிமிஷம். ஆகாஷ் ஓகே, அஷித் சார் லுக் பின்னாடி சார், விஷுவல்ஸ் ரெடி. ஆனர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ப்ரொடியூசர் மட்டும் வந்து பேசினாரு. எல்லாரும் அவங்கவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தில் வந்து ஒரு சில பாடல்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்டோரி அப்படிங்கும் போது அந்த பாடல்களுடைய லிரிக்ஸ் நம்மளோட கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமாக நிறைய லிரிக் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில் முதல்ல வந்து நம்ம இப்போ போடியம்க்கு கூப்பிட போகிறது கு கார்த்திக் அவர்கள். ஒரு கைத்தட்டலோடு அவர் அழைக்கலாம். ஐபிஎல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா அஸ்வின் விநாயக் மூர்த்தி அண்ட் கருணாநிதி சார் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ முதல்ல என்னை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் கவித்துவமாக இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நான் யாவலோ அப்படின்ற அந்த பாடலை நான் எழுதியிருக்கேன். அஸ்வின் விநாயகமூர்த்தி சொல்லணும்னா அவர் முதல்ல பேசும்போது இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு டியூன் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல, வாட்ஸ்அப்லேயே வந்து லிரிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சராக எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கலை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவர் மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து மியூசிக்கலாக அந்த பாட்டை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு இசையமைப்பாளர் வந்து எந்த மாதிரி இசைக்கோர்வைகளெல்லாம் கொண்டு வராரோ அப்போ தான் அந்த பாடல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதை வந்து பண்ணாரோ. அதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு சிங்கர்ஸ் சாய்ஸு. சின்மை மேம் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்க பாடினது ரொம்ப சந்தோஷம், சூப்பராக இருந்தது பாடல். அதே மாதிரி சிவா மகாதேவன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சங்கர் மகாதேவன் சார் பாடின மாதிரியே இருக்க கேட்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான குரல் சேர்த்து இந்த பாடலில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி பாடலாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள், நிறைய வெற்றி, அதாவது ஃபஸ்ட் டயர் மியூசிக் டைரக்டர் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவார்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அவருடைய எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் ஆனந்த்ராஜ் சார் வந்து இருக்கும்போது என்ன சொல்லிட்டேன்னா, சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு காமெடியாக போச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு எல்லாருக்கும் பிடித்த பாக்யராஜ் சார், பேரரசு சார், உதயகுமார் சார், அப்புறம் ஆர்கே செல்வமணி சார் இருக்காங்க. ஸோ திருப்பி நான் சொல்ல மாட்டேன் சார், சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே டிடிஎஃப் வாசன் இருக்கார், அவர் மாதிரி எல்லோரும் எங்கே தான் இருக்கீங்க இப்போ கூட. ஸோ அதனால் யாருமே தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்தோன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய ட்ரேட்மார்க். ஸோ அவர்கள் படங்கள் இல்லாமல் தமிழ் சினிமா இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்காது. ஸோ அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ டிடிஎஃப் வாசன் முதல் அடி சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னும் மென்மேலும் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய பாடல்கள் எழுதியிருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய நண்பர் மோகன்ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்டு அவர் வந்து வரலன்னு சொன்னாங்க, கடைசியில் வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்குமே தயாரிப்பாளர், இயக்குனர், எல்லா தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், மனமார்ந்த நன்றி. அண்ட் அடுத்ததாக ரொம்ப இல்யூசிவான மேக்னெட்டிக் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட நடிப்பு மூலமாக நம்ம மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்ச ஆடுகளம் நரேன் அவர்களை அன்போடு அழைக்கலாம். இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர், டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இப்போது பேசுனார் கார்த்திக் சார், சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. எந்த வயசுலேயும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களை எடுத்தவங்க தான் எங்கள் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்களெல்லாம். அவங்கெல்லாம் எடுத்தது பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்பவும் பார்த்தாலும் எப்படி இது அப்படின்ற மாதிரி எடுத்தவங்க தான் எல்லாம் இருக்கிறாங்க. மரம் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஐபிஎல் கருணா தம்பி, நான் இது மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாமா, விடவே மாட்டான் தம்பி. இதை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வரும். எது சொல்கிறேன், இல்லைப்பா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் போதும் ஒன்று. அது வந்து அவனோட நம்பிக்கை, அந்த தெளிவு. அது இதுதான் எனக்கு வேணும், இது போதும், இப்படி பண்ணால் போதும்னு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தானே. அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா கருணா ரொம்ப தெளிவாக இதுதான், இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் சார் இருக்காருங்க, தம்பி வாசன் அவங்களோட நடிச்சிருவேன். ஒரு நல்ல அனுபவம். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சிலதுலாம் மனசில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு தான். நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் நமக்கு அறிமுகம் இல்லை, இந்த படத்து மூலியமாக தான் அறிமுகம். ரொம்ப கூலாக எதுனா சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசரும் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பாண்டு இருக்குது. அதுதான் நம்ம முதல்ல ஒரு படத்துக்கு முக்கியம். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த படம் பார்க்கணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஆர்கே செல்வமணி அவர்களை படத்தினுடைய டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக அழைக்கலாம். ஐபிஎல் இசை வெளியீட்டு விழாக்கு வரை வந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கிரா சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்டர் யூனியனில் எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1 வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார். ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். ஆனால் இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என்ன ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களா. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் எங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து
சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து gift கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டாக இருந்தாலும் அப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ட் வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம்னு. அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்குது. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லாரும் வந்து இப்போ பத்திரிகாரங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூனிட்டில் இருக்கிற யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்னீஷியன் வரமாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயம்மாவுக்கும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாமல் இந்த இது பிரபல்யம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் இதில் வந்த அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டு வந்து இது ஒரு குடும்பமாக இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணன் கேட்ட இந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துடுச்சா அவனுக்குன்னு, எல்லாம் வந்துடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே நான் என்ன பண்ணணும்னு, என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு, ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இரு, இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில் உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் பண்ணிட்டான். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டர் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. எவ்வளோ சாங் பார்க்கும்போது இந்த செட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது சாதாரண மனிதமாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்டு நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். அதாவது என்னென்னா, நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுங்களேன். சைக்கிளில் வந்து நாகும் அந்த உங்களுக்கு தெரியும் அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம். அடிக்கும்போது நாகும் அந்த செயின் வந்து ஒரு பல்லு வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல்லு ராங்கில் போனோடனே எல்லா பல்சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணோமா செயின் வந்து சுத்தமாக சோழாகும். அந்த 24 சக்கரத்துலையும் அடிப்படாமல் பல் அடிப்படாமல் வண்டி வழக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் வந்து முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து.
கலைஞர்கள் வந்து மக்களோட சுத்தம். அந்த குரலை கேட்கும்போது, கண்ணை மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காமல் இருக்குது. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சுருக்காங்க, குஷிதா. நீ நிச்சயமாக எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி, பாராட்டுகளுக்கு நன்றி சார். அண்ட் அடுத்ததாக இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களை அழைக்கலாம். இந்த அழகான காலை நேரத்தில் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. செல்வமணி வந்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லா லேடி ஆர்டிஸ்ட் பேரையும் கரெக்டாக மனப்பாடமாக சொல்கிறாப்புல. வீட்டுக்கு போ இருக்கு மகனே. எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. எனக்கு அபிராமியை மட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒரு நடிகை அபிராமி. she is ever smiling, ever beautiful. என் படத்தில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியிருந்தது. கார்த்திக் சாரும் அபிராமியும். உலகை விலை பேசவான்னு ஒரு படம் ஆரம்பித்தோம். அது சில துரதிருஷ்டவசத்தால் அந்த படம் ஆகலை. அதுக்கு அவங்கள தான் நான் ஹீரோயினாக புக் பண்ணியிருந்தேன். அதை சொல்ல வர்றேன். நான் அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்கள நினச்சே சில பாட்டெல்லாம் எழுதியிருந்தேன். அதுக்காக சொன்னேன். அடுத்தது எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் நல்ல பரட்டு தலையோட தாறுமாறாக பைக் ஓட்டிட்டு கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கேஸை போட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இங்கே வந்து தாறுமாறாக காரு ஓட்டுறாங்க போல இருக்கு. என்னன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு புரியல. பட் திடீர்னு ஒரு நடிகர் ஆகியிருக்காரு அப்படின்னு ஒன்றே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே கோயம்புத்தூர்காரங்க ஏதோ ஒரு லொல்லு பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. அதில் நீ பண்ண லொல்லில் நீ இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கிற. உன்னால் இந்த திரையுலகம் மேம்பட வேண்டும், திரையுலகத்தில் நீயும் நன்றாக வளர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர் செல்வமணி சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்படியே இருங்க. நான் கொஞ்ச நாளாகவே வந்து சினிமா சரியில்லை, தியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை, ஆச்சா பூச்சா சரியா இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் எங்கே போனாலும் ஒரு சினிமா சரியில்லாத மாதிரி இந்த திரைப்பட குழுவினரை பார்க்கும்போது எவன் சொன்னான் சினிமா சரியில்லைன்னு. சூப்பராக இருக்குது சினிமா, சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான். நானே எடுக்கிறேன், நானே ரிலீஸ் பண்ணுறேன். தியேட்டரில் போய் படம் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு கமாண்டிங் பொசிஷனில் ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காருன்னு அதை நான் வரவேற்கிறேன். அந்த மாதிரி ஒரு சினிமா தான். ஏன்னா பாக்கியராஜ் சார் நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன். அந்த சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்ல வரல. நான் காலேஜில் படிக்கும்போது அவர் எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். இந்த மேட்டுப்பாளையம் தான் எங்களுக்கு பெரிய பாரதி ராஜாவும் அதே ஊரில் வந்து நேற்று கிழக்கே போகும் ரயில் படத்து ஷூட்டிங்கில் அந்த பாஞ்சாலி இந்த ட்ரெயின் போகிற சீக்வன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அதே மேட்டுப்பாளையத்தில் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார். முதல் படம் சூப்பராக இருந்த. சும்மா சாதாரணமாக ஒரு திண்ணை, ஒரு வாசல், ஒரு டெய்லர் கடை அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாழ்வியல் விஷயங்களை அந்த தெருவுக்குள்ளே, அந்த சின்ன ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன அந்த காதல் வயப்பட்டு ஒரு வேலை இல்லாத பையன் வேலை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் காதல் வந்தால் எப்படி இருக்குன்றதை வச்சுட்டு எவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு பாக்கியராஜ் சார். ஸோ பாரதி ராஜா, பாக்கியராஜ் வரிசையில் நிறைய பேர் வந்தாலும் இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோன்னா அவங்களுடைய க்ரியேஷன், அவங்களுடைய யதார்த்தமான அந்த வாழ்வியல் வெளிப்பாடுகள் தான். ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் கூட ஒரு படமாக இப்போது கருணாநிதி ரொம்ப சின்சியரான மெம்பர். அவர் கருணாநிதி அவர்கள் வந்து ஃபோனில் மிரட்டினேன், வந்துடுங்க சார் அப்படின்னு.
ஏய் நீ நேரில் கூப்பிடவே இல்லையாடா அப்படின்னு. சார் அதான் நீங்கள் கிடைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்புறம் நேற்று கூட கூப்பிடல, ஒரு மெசேஜ் மட்டும் போட்டான், சார் நாளைக்கு காலையில் வந்துடுங்க சார் அப்படின்னு. அப்புறம் நான் கவுண்ட் பண்ணேன்டா நேரில் வந்து கூப்பிட வேண்டாமா அப்படின்னு. சார் நேற்று உங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே ஃபோனே எடுக்கலை சார் நீங்கள், அதனால தான் மெசேஜ் போட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் சங்கத்தில் எல்லோரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்கள் செயலாளர் தம்பி பேரரசு அவருக்கு 7:30 மணிக்கே கிளம்பிட்டார். நான் கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால ஒரு 9:30 மணிக்கு கிளம்புனேன். பட்டு ஓஎம்ஆர்லேருந்து வர அவர் ஈசிஆர்லேருந்து வர்றாரு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிக்கவும். அதுக்கு நான் ட்ரெய்லரை பார்க்க முடியல, இருந்தாலும் மொபைலில் எனக்கு காட்டிட்டார் ட்ரெய்லரை. மிக அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கருணாநிதி இவ்வளவு அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக எடுத்திருக்கார். இந்த கம்போசிங்கும் சரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன். அதாவது ஒரு இயக்குனரோட வெற்றியை செல்லுமணி சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் எழுந்து எவ்வளவு அழகாக அவரை பற்றி சொன்னார்ன்றது தான் இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் எங்கள் சங்கத்துக்கு தேவை. கருணாநிதியை போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர் சார். எங்கே அவர்? கருணாநிதியை போல நிறைய இயக்குனர்களை உங்கள் ராதா ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் வழங்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், கருணாநிதியே கூப்பிட்டு வந்து விடுவார் நிறைய டைரக்டர்களை. ஸோ நிறைய படங்களை எடுங்க. இந்த படத்தில் நரேன்லேருந்து அஃப்கோர்ஸ் சில ஷாட்டுகளே நம்ம பார்த்தா கூட ஒரு நடிப்புனா என்ன அப்படின்றத அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த கதாபாத்திரத்துக்கேற்ப எல்லாரும் அழகாக பண்ணியிருக்காங்க. இசை அஸ்வின், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்தது. நீங்கள் லைவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணி காட்டின விஷயங்கள். சிங்கர்ஸும் அப்படி தான் இருக்கணும். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த சினிமா. சினிமா ஒரு தனி மனிதனுக்கான ஒரு தயாரிப்பாளர்லேருந்து கடைசி கட்ட தொழிலாளி வரையிலும் ஒரு சினிமான்றது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்டராக அதை எடுத்துப்போம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் ஒழிய நம்ம வெற்றி பெறவே முடியாது. ஸோ உங்களுடைய ஒற்றுமையை, அனைவரது ஒற்றுமையை வாழ்த்துகிறேன். ஆர்ட் டைரக்டர் உங்களை பற்றி பாருங்கள். பெப்சி தலைவர் சரி ஏதோ செட்டப்போன்னு நினச்சேன். பெப்சியில் இன்னொரு சங்கத்தை வாழ்த்துறது பெப்சி தலைவர். பட் ஆனால் எதையோ அவர் ரசிச்சிருக்கார், யாருன்னே தெரியாமல் ரசிச்சிருக்காருன்னா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி கிஷோருக்கும் சரி, தம்பி வாசனுக்கும் சரி, அது உங்களுடைய பயணம் நிறைவான அழகான ஒரு பயணமாக, அற்புதமான தொடக்கமாக அமைந்து அதை தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணணும், நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் யார்? ஒளிப்பதிவாளர் கேமராமேன் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நம்ம தம்பி தான். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் கார்த்தி பாடலாசிரியர், நீ என்னமோ சொன்ன, நீ என்ன சொன்ன? சின்ன வயசில் நான் சின்ன வயசில் கண்ணதாசனை ரசிக்காமல் இருந்திருந்தால் நான் பாடலாசிரியராக இருக்க முடியாது. ஸோ சின்ன வயசில் ரசித்தேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. யாருடைய சின்ன வயசில் ரசித்தேன்றது தான் மேட்டர். வாழ்த்துகள். உங்களுடைய பாடலாசிரியர் பயணம் விஷயம் நல்லா நிறைய, எங்கே போனாலும் கார்த்திக் பேர் இல்லாத படமே இல்லையப்போ. என்னடா பண்ணுற? எனக்கு கூட யாருமே வாய்ப்பு கொடுக்கல அப்போல்லாம். நீ வந்த உடனே புகுந்து விளையாடுறிய. சரி, எனிவே கரெக்டாக ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் அழகாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ எழுத கற்றுக்கிட்டு இருக்க. தொடர்ந்து உன்னுடைய வெற்றி தொடரட்டும். அப்புறம் அபிராமி, உங்களுடைய அழகு முகத்தை பார்த்தேன், அற்புதமாக நடிச்சிருந்தீங்க. வாழ்த்துகள், வாழ்த்துகள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து துணை இணை இயக்குநர்களுக்கும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகள். அனைத்து நடிகர்களுக்கும்
இந்த படத்தை தயாரித்து வெளியிடும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம். ஸோ மச் சார், நிறைய விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. அண்ட் அடுத்ததாக இப்போ வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, இவர் வந்து நிறைய படங்களில் இவரை நம்ம பார்த்துருப்போம், நிறைய கேரக்டர்ஸில் பார்த்துருப்போம். சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி, அவருடைய லெகசி, அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து அவர் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். ஸோ என்னோட ஃபேவரட் அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணாவை பேசுறதுக்காக கூப்பிடலாம். ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால் கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. அது யாருன்னே தெரில, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையாக இருந்தது. சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமாக பண்ணுறாரு. நான் அங்கே தான் திரும்ப சுரேஷை மீட் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமாக யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி, ஆர்வி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோன்னு, அண்ணன் உங்களை மெட்டிவலி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி டையெல்லாம் அடித்து என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமாக நான் அது மெட்டிவெளியை தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு ஓட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை, அதான் அதிகமாக மேக்கப் போகிறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாகவே காட்டிக்கிறது. இப்போ பகிர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்னைக்கும் அவங்க அபிராமி மேடம் தன் அவர் மேலே என்ன காதல் வச்சிருந்தாங்கிறது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்போ நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அதை எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம், அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்தில் அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார்கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழலில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மதனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு திடீர்னு கையில் கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. ஏன்றேன். நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்போ இல்லை. போய் கையில் காலில் விழுந்தால் கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாது. இப்போ இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும்.
அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்களில் கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பெர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர் அவர் கேட்குற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகளில் இருந்துட்டும் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிற்காம நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்தில் அவனை போஸ்டராக வச்சு ஹீரோவை தான் படம் பார்ப்போம் போல இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்காப்புல. உறவினர் வேற. வாழ்த்துக்கள், மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு ஃபோனில் பேசின ஒரு பாட்டுக்கு, மோகன் அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கலை, அதனால் என்னுடைய காதலை சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமாக உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாமல் உலகளாவிய ஒரு நடிகராக ஒருத்தன் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தால் தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள் அவன். திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஏன்னா ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகளில் திமிர் வரும், நடைகளில் திமிர் வரும், பேச்சில் திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்களில் அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார், லாங் வே டு கோ. நீங்கள் இந்திய சினிமாக்களில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் இதில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாத்தையும் மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சகோதரர் நிகில் அவர்கள். கலைமாமணி தானே? கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலைன்னா நான் கோச்சுப்பேன். ஆமாம், அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளாக பண்ணியிருக்காப்புல, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியாக டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதுல டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ண கசுக்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேற விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப் அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு. அதுக்கு பதில ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும். ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ, அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒருத்தர் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா, அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தியேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறானோ அவன்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக படத்தோடைய ஹீரோயினை தான் வந்து கூப்பிட போகிறோம். ஸோ தெலுங்கு பக்கமாக அவங்களுடைய காற்றை ஒரு பக்கம் வீசிட்டு அப்படியே இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக அறிமுகமாகறாங்க. சொன்ன மாதிரி அவங்க பேர்லேயே குஷி இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் குஷிதா டு த போடியம். అండి హలో, ఫస్ట్లీ ఐ వాంట్ థ్యాంక్ మీడియా. నాకు తమిళ్ రాదు, బట్ ఐఎమ్ స్టిల్ లెర్నింగ్. మా ఫిలిం 28th నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది. ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి, ఫిలిం చూడండి. ఐ హోప్ యు ఆల్ లైక్ దట్. థ్యాంక్ యూ. தேங்க்யூ ஸோ மச், தட் வாஸ் கியூட். அண்ட் எஸ், ஸோ இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இவன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை வாங்கின ஒருத்தர்.
இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார். நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஃபீல்ஸ் கொடுத்த ஒருத்தர். ஸோ நிறைய யூடியூப்லலாம் பார்த்து ஃபேமஸ் ஆகி இப்போது திரையில் ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன்னு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இவர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். அண்ட் இங்கேயுமே இவர் வந்து எப்போ பேச போகிறாருன்னு வெயிட்டிங். ஸோ நம்ம ஹீரோ ரேசிங் ஸ்டார் TTF வாசனை வந்து கூப்பிட்டுலாம். அக்கா கும்மாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். IPL இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோடய முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோடய கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தரீங்க. நான் எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம். ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக. ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம், ஆனால் ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு கூச்சம் அப்புறம் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி, நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய் அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பண்ணி எங்கள் கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன். அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டேக்கெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து குஷிதா. லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால 1 டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பாலு சாருக்கு அண்டு எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பண்ணால் ரொம்ப 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 நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன. கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர், நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தா கருணாநிதின்னு சொல்லி வச்சுருந்தார். எனக்கு அந்த கர்ணன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து பண்ணோம், ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து பண்ணால் அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு
வாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்குமா, அது சொல்கிறக்கே பெரிய மனசு வரணும்ல. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட். அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்கியராஜ் சார். எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு. நான் ஒரு 7th 6th படிச்சுட்ருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம். ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன். ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல் என்னோடய ரிலேட்டிவ். ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பண்ணால் 200 300 500 பேரை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார், என்ன தாண்டா பண்ணி நீ ப்ரொடியூசர் சாரை மைக்கி வச்சுருக்கேன்னு. ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணேன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ அன்பு. ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார் என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இது தானேங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை எதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னார். பார்த்தா அதுதான் டைலாக். எவ்வளோ இயல்பாக பேசினார் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயக மோதி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ணால் செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நாங்கள் நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற வந்து தோணும். ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே நின்று நிறைய பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அது நீங்கள் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு தான் தெரில போல, ரொம்ப சாரி. ஸோ வர 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் பீனல்லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இவன் இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நல்லா பணிவாக பேசுனீங்க. ட்ரெய்லரில் உங்கள் நடிப்பை பார்த்தோம், கூடிய சீக்கிரம் திரையிலையும் பார்க்க ஆர்வமாக இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக ரொம்ப எல்யூசிவ் மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியை வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். என்னதான் அவங்க வந்து கமல் சார் மாதிரியான பெரிய பெரிய நடிகர்களோட நடித்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் ஆரம்ப நடிகர்கள் ஆரம்ப இயக்குனர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து அந்த ஸ்பார்க் அந்த படத்தில் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்கள கூப்பிட போகிறோம். ஒரு கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் அபிராமி அவர்கள். எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஆர்வி சார் உங்களுடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களை பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின், we've been ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக we've been ஃப்ரெண்ட்ஸ். லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அது தான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கிஷோர், சாரி உங்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு வேறு இருக்காங்க. கிஷோர், ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பேன். படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். எவ்வளோ கிராஃப்ட், எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர். லவ்லி டியர் ஃப்ரெண்ட். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன். தேங்க்யூ. சாரி அபவுட் தட். பதறிட்டாங்க. எனிவே, ஸோ அடுத்ததாக வந்து கதாநாயகன் இல்லை, கதையின் நாயகனை வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். சொன்ன மாதிரி பேன் இண்டியன் ஸ்டார், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லி இப்படி பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் இருங்க சார், 7:59 8 மணிக்கு வர சொன்னதுக்கு 7:59 வந்து அவ்வளோ டிசிப்ளினான ஒரு நடிகரை வந்து டெஃபினட்டாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாம் நான் இல்லை. ஃப்ளைட் வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால் வர வேண்டியதாகிடுச்சு. வந்து இங்கே உட்காந்துட்டேன். சாரி. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நான் நம்புகிறேன்.
அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அது வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ. இல்லை அபிராமி மேமுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும், அதை மறந்துட்டேன். பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது, அவங்க கூட பேசுனது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்ஸ் அலாட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இல்லை நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்தில் என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. அவங்க டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நிக்கில் நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில் பாரதிபுரம்னு ஒரு ஏரியா பீடமேட்டு பக்கத்தில் அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கும், புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்போ நான் நல்லா ஆடுவேன், அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போது இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லு. எனக்கு அந்த ஆள் யாரியா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்துக்கூடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்தோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பொண்ணை ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோன்னே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல்
நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்தோடனே அவருக்கு லேசாக அப்படியே இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமே டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா, அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி, ஏதோ அவங்க எல்லாருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி, ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ண பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது. அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சேன்னா இருப்போது, ஒரு நாள் தோற்றதுனால என்ன ப்ரெஸ்டீஜாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். அப்படியே ஆடி அப்படியே 2 பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடித்து விசில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க. அப்புறம் காஃபி சாப்பிடலான்ட்டு போனோம். அப்புறம் உட்காந்தோம். ஒன்று நான் சும்மா சாதாரண சொன்னேன், நல்லா நீங்கள் சார், இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்தீங்க, எனக்கு தெரியும். இல்லை அப்படி இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆடினீங்க, அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இல்லை அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னா. இல்லை சார், எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுன்னு கேட்கணும். அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டாகி, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகி, உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன். அவர் வந்து வெறும் 1000 ரூபா சம்பளத்துக்கு மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல. நீ வாடா, இங்கே என்ன பண்ணுற நீ அங்கே வா, இது என்ன ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட 1 லட்ச ரூபா கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து என்னுடைய வேலைகள், என்னுடைய பிஸ்னஸ், அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸ்லேயே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரெட்டை ஜடை வயசுன்னு பண்ணார். ஆயுத பூஜைன்னு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆள் தான். இன்று போய் நாளைவா படத்தில் ஏ காவுமே ஏ கிஷான் ரகுதாத்தா அப்படின்னு ஹிந்தி பண்டிட்டு போட்டு படாத பால் கொடுத்து வர்றியா, அந்த பழனிசாமி அப்படிங்கிறவர் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சிட்டா நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசர் ஆக்கினேன். இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அதை கேள்விப்பட்டவுடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தால், அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், இதில் விஷப்பரிச்சையெல்லாம் பண்ண வேண்டாம், காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படமான்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்கு பாலு, ஐயர் பாலுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கபலமாக இருந்தது. பாக்யா ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இங்கிலீஷ்லேருந்து நிறைய வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து, அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார். அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அதை போடுவாங்க. அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது. அந்தளவுக்கு வந்து இந்த பாலு வந்து ஹெல்ப்பாக இருந்தார். அவர்கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், அவர் தான் இந்த மேட்டர் சொன்னார். படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக. அதோடு இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.
அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டியதில்லை. அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன், ஏதாவது இப்படி பண்ணலாமா, இதை மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் போது அப்படி தான் தேவையில்லாது வேண்டாம் இது போதும் சார் இது போதும் சார்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணாமா அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டோம். சில பேர் எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது. சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவான். அது எங்கள் டைரக்டரு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்குறேன். நம்மக்கிட்டையும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான். வந்து எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால், அப்படிம்மா அடே நீ பயந்து பார்க்கக்கூடாதுடா, கோபமாக பாருன்னா அவனுக்கு வரவே வராது. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோம்ப. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப் வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படி கண்ணை திறந்து அப்படியே கோபமாக எந்திரி அப்படிம்பேன். அவன் டான் எந்திரிப்பான். எப்படி மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு அங்கே அது மியூசிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டுக்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்தில் பிரமாதமாக நடித்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக படத்தில் இப்போ ஏதாவது இப்படி ஷாட் வந்தால் அவனெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். டெக்னிக்கும் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்க தெரியாமல் வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போகுது இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வெற்றிமாறன்கிட்டலாம் எனக்கு வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோட படத்துக்கு பண்ணார் சித்து +2, அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு. இது அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே. மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னடா எத்தனை பேர்த்துக்கு தான் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு. இப்படி அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக் டைரக்டரு அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார். ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன் சொல்லி கிஷோர் சொன்னாங்களே, இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி பேசினாப்புல இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க. என்னென்னா, ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது. படத்தில் தான் வில்லன். எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமோ ஒழிய இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு. ஸோ குணசித்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி, இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல்ல என்கிட்ட என்னோட படத்தில் தான் வந்து டார்லிங்கு. அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரியே இருந்தது. +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனில் புக் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு. அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு.
அதுக்கப்புறமா வந்து அந்த எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது. வந்து நீ சார் 2 சேச்சி ஆனோம் அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அடுத்து தூரம் நின்று போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிட்டாலும்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டகால்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு, இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்? ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே, அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது. நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி, இன்னும் பேரட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன். டைம் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களோ. அதான். ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து நீ பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், அந்த பையன் எப்படிடா டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அங்கே மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாயி கூச்சுன்னது கதை அந்த கொண்டாமா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நாக்கு ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்னா இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட அந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதையை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றியோட மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு. 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க லேட் ஆகுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.